ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். இன்றைய நாளின் சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரத்தின் 14, 15 வசனங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்புக்குரிய சகோதரங்களே, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் கொண்டு வருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் ஒரு புதிய வருஷத்தை எங்கள் எல்லாருடைய கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். பல அனுபவங்களோடு ஒரு வருஷம் எங்களை விட்டு கடந்து போனாலும் கர்த்தர் இன்னும் ஒரு புதிய வருஷத்தை எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வேதம் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஆகையினால் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே நாம் சிந்திக்கக்கூடிய அல்லது தீர்மானம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எவை? இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் காலெடுத்து வைக்கின்ற பொழுது சில வேளைகளிலே பல தீர்மானங்களோடு, புதிய எண்ணங்களோடு, திட்டங்களோடு நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கக்கூடும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்ற ஒரு சிந்தனை தலைப்பு யோசுவா சொல்லுகிற அதே வார்த்தைகள். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த வருஷத்திலே இந்த தீர்மானத்தை அல்லது இந்த தலைப்பை எங்களுடைய வாழ்விலே நாம் கொண்டிருப்போமானால் அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். யோசுவா தனக்கு பின்னாக இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் யாரை தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள்? கடவுளை எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னாக வைத்து நாங்கள் வாழப் போகின்றோமா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அங்கும் இங்கும் நீங்கள் அலசடைப்பட்டு திரிய வேண்டாம். உலகத்திலே காணப்படக்கூடிய சஞ்சலங்களை கண்டு நீங்கள் வருந்த வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கடவுளை எங்களுடைய வாழ்க்கையின் தலைவராக தெரிந்து கொள்ளுவது. ஆனால் அவன் உறுதியாக சொல்லுகிற ஒரு காரியம், நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆகவே இது தனி மனிதனுடைய ஒரு முடிவு அல்ல, இது குடும்பங்களாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முடிவாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் குடும்பம் என்பது கடவுளுடைய பார்வையிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாம் நல்லதொரு குடும்பத்தை நாம் கட்டி எழுப்போமாக இருந்தால் அந்த குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து ஆண்டவர் தலைமை தாங்குகிற ஒரு குடும்பமாக நாங்கள் அதை வரித்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவரை சேவிக்கின்ற, அவருக்கு பிரியமான, அவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஜனங்களாக நாங்கள் காணப்படுவோம். சில வேளைகளிலே நாம் தனிய தீர்மானங்களை எடுத்து முன் செல்ல பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இந்த குடும்பம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் குடும்பங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குடும்பங்களாக வாழ்ந்து அவருக்கு பணி செய்யும்படி, சாட்சி பெறும்படி அவர் எங்களை அழைக்கின்றார். ஒரு குடும்பம் என்பது என்ன? தாய், தந்தை, பிள்ளைகள் ஆகிய இவர்கள் இணைந்து வாழ்வது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு பரந்த விரிந்த குடும்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் சூழலுக்கு ஏற்ற வண்ணமாக, தங்களுடைய வயதுக்கு ஏற்ற வண்ணமாக, தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக பல்வேறு விதமான சிந்தனைகளோடு, அனுபவங்களோடு அவர்கள் வாழக்கூடும். ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்ற போது அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு பாரிய தேவை அவருக்கு இருக்கிறது. குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குடும்பத்தின் தலைவி என்று சொல்லுகிற பொழுது அந்த குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தன்னுடைய கணவன் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. பல இடங்களிலே அவளும் தொழில் முயற்சிகளிலே ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. மாத்திரமல்ல, பிள்ளைகள் இருக்கின்றார்கள். வளர்ந்த பிள்ளைகள் இருக்கக்கூடும், சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடும், வாழ வயதுள்ள பிள்ளைகள் இருக்கக்கூடும். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பொறுப்பு வாய்ந்தவர்களாக, ஒவ்வொரு அனுபவம் வாய்ந்தவர்களாக, கால சூழலிலே பல்வேறு விதமான அனுபவங்களுக்கு முகம் கொடுக்கிறவர்களாக, சவால்களுக்கு முகம் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடும்.
சிறுவர்களே, இந்த குடும்பங்களோடு வயது முதிர்ந்தவர்களும் இணைந்து கொள்ளுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய அனுபவங்கள், அவருடைய தேவைகள் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆகவே வித்தியாசமான கருத்தியல் கொண்ட, வித்தியாசமான அனுபவங்கள் கொண்ட, வித்தியாசமான வயதிலைகள் கொண்ட குடும்பத்தினர் கூடி வாழுகின்ற பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே பல சவால்கள் இருக்கக்கூடும், பல உணர்வுகள் இருக்கக்கூடும், பல எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடும். ஆகவே அவற்றை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதை நாம் சரியாக கையாளாவிட்டால் குடும்ப வாழ்வுக்குள்ளே நாம் நிலைத்திருக்க முடியாது. அப்படியானால் அவை யாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு குடும்பமாக நாம் கடவுளை சேவித்து பிரியப்படுத்துகின்ற போது அந்த குடும்ப வாழ்வின் முக்கியத்துவம் நமக்கு மிக தெளிவாக புரிகின்றது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த வருஷத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களை திரும்பி பார்ப்போம். என்னுடைய குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவனாக எனக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன? நான் கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்றேனா? கடவுள் காண்பிக்கின்ற வழிகளிலே செல்லுகிற குடும்ப தலைவனாக இருக்கின்றேனா? ஒரு குடும்ப தலைவி எடுத்துக்கொண்டால் நான் கர்த்தருக்கு பயப்பட்டு அவரை சேவித்து என்னுடைய குடும்பத்தை விசுவாச பாதையில் நடத்துகிற ஒரு குடும்ப தலைவியாக நான் இருக்கின்றேனா? மாத்திரமல்ல, பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? இன்றைய உலக சிந்தைகளிலே, உலக ஓட்டத்திலே நாங்கள் கடவுளுக்கு பிரியவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய பெற்றோருக்கு மதிப்பளிக்கிறவர்களாக இருக்கின்றோமா? கீழ்ப்படிகளாக இருக்கின்றோமா? உதாரணமாக இருக்கின்றோமா? இன்று எங்களை சுற்றி நெருங்கி இருக்கக்கூடிய பல சவால்கள் மத்தியிலே பிள்ளைகளாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? மாத்திரமல்ல, நம்ம முதியவர்களை, நம்முடைய முன்னோர்களை நாம் எவ்விதமாக அனுசரிக்கின்றோம், எவ்விதமாக நாங்கள் மதிக்கின்றோம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோம்? ஒரு மூலையிலே தள்ளிவிட்டு நாம் நம்முடைய அந்த மிகவும் பிஸியான வாழ்வுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய உணர்வுகளை மாத்திரம் நாம் முன்னிறுத்தி மற்றவர்களை நாம் கவனிக்காமல் விட்டு விடுகின்றோமா? எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து நாம் கடவுள் பக்தியுள்ள, பயமுள்ள குடும்பமாக நாம் எழுந்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகள் தான் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கின்ற சவால்கள். இந்த சவால்கள் மத்தியிலே சொல்ல முடியுமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல சவால்கள் இருந்தது, பலமான பிரச்சனைகள் இருந்தது. மக்கள் அங்காங்கு அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள், ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஆகவேதான் யோசுவா சொல்லுகின்றார், நீங்கள் தீர்மானியுங்கள். முதலாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள். இரண்டாவது, நீங்கள் அவரை சேவியுங்கள். மாத்திரமல்ல, அவருக்கு பணிவிடை செய்யுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையின் முன்னாக நிறுத்துவோம். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்வோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம், அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், நாம் அவருக்காக பணிவிடை செய்வோம். இவ்விதமாய் குடும்ப அழகாக நாங்கள் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து நாங்கள் அவருக்கு பணிவிடை செய்வோம். ஆகவே இந்த வருஷத்திலே கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.